ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆதாரில் என்ன விதமான கரெக்ஷன் இருந்தாலையும் அதை நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே உங்கள் மொபைல் வச்சே ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு தேவையானது கம்பல்சரி ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணணும், சரிங்களா? டச் ஃபோன் யூஸ் பண்ணணும், அப்போ தான் பண்ண முடியும். அண்ட் எப்படி போய் அப்ளை பண்ணுறது, எப்படி அப்டேட் பண்ணுறது, அதுக்கு உண்டான ஆப் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்தா மட்டும் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஓகே, இந்த ஆப் தான் அது. இதோட ஆப்பை நான் லிங்க்கோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், ஃபர்ஸ்ட் லிங்க்காக கொடுத்துருவேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ லாகின் பண்ணதும் உங்களுக்கு பின் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணும்போது சில பின் செட் பண்ணுவீங்க, அந்த பின் இங்கே போடுங்க, சரிங்களா? ஸோ ஆதாரில் எந்த கரெக்ஷன் இருந்தாலும், ஃபோட்டோ மாற்றுறது சரி, பேர் மாற்றுறது சரி, டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி எல்லாம் எந்த மாற்றினாலும் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். அதுக்கு ஒரு சில சார்ஜஸ் இருக்குது. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதும் உங்களோட ஆதார் கார்டு மேலே காமிக்கும். அது கீழே சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? மை ஆதார் அப்டேட் சர்வீசஸ்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். மொபைல் நம்பர் அப்டேட், அட்ரஸ் அப்டேட்டு, நேம் அப்டேட், இமெயில் ஐடி அப்டேட். ஓகே, இப்போ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸை பற்றி கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்டேட். ஸோ மொபைல் நம்பர் அப்டேட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. இந்த மொபைல் நம்பர் அப்டேட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டேக் 5 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 5 நிமிஷம் ஆகும். இதோட ப்ராசஸிங் டைம், அதாவது ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 நாள் டைம் எடுக்கும். அதுக்குண்டான ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து, அதாவது அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா 75 ரூபா பே பண்ணணும். ஸோ மொபைல் நம்பர் மாற்ற போகிறோம். ஸோ அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் என்னென்னா இங்கே ப்ரியராக கொடுத்துட்டாங்க. நியூ மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஓடிபி வரும் கம்பல்சரி. அடுத்தது ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணணும். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆப் கொடுத்துருவாங்க, சரிங்களா? அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபேஸ் ஸ்கேன் பண்ணணும். அடுத்தது பேமெண்ட் பண்ணணும். அடுத்து கம்ப்ளீஷன், சரிங்களா? இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிடும். 1 மந்த் ஆகும். உங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கு, அதாவது ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு அப்டேட் வரும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் அப்டேட். ஸோ அட்ரஸ் அப்டேட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது இல்லையா? நேம் அப்டேட் அண்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது கம்மிங் சூன், விரைவில் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் போய் வெளியில் அலையிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இருந்த இடத்துலேருந்து நீங்கள் மாற்றிக்கலாம், சரிங்களா? கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் அண்ட் see you.